ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் ஊக்கு வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன். இது வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஊக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எப்போவுமே ப்ளவுஸில் ஒரு 5 ஊக்கு தான் நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், மிஷின் நீடில் இருக்கும் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் நீடில் வந்து அதை எடுத்துக்கிட்டு இப்போ எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து அந்த கிளாத்தில் விடணும். விட்டுட்டு இந்த ஒரு சைடு விட்டுட்டு மறு சைடில் வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஊக்கு வந்து டைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கட்டராக லைட்டாக கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு இந்த ஊக்கை வந்து தலைகீழாக, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டராக ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஊக்கை வந்து நீங்கள் தலைகீழாக வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த நீடில் வச்சு இங்கே ஒரு அழகாக ஒரு சின்னதாக பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். விட்டுட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் மட்டும் நீடில் வந்து எடுக்கணும். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், இந்த ஊக்கை வந்து தலை கீழாக வச்சு அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிறாப்புல பார்த்துக்கிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த ஊக்கு வர எண்டு வந்து மேலே இருக்கிறாப்புல நீங்கள் விட்டு எடுக்கணும். நீங்கள் 1 டைம் வந்து இந்த நீடில் வந்து நீங்கள் விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு ஊக்கு வந்து உள்ளே போகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு 2 இல்லைன்னா 3 டைம்ஸ் வந்து இந்த நீடில் வந்து நீங்கள் விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஊக்கு வந்து நல்லா போகும். ஏன்னா மேலேயும் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா தெரியணும். ஸோ நீடில் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து, ஏன்னா கிளாத் வந்து பாருங்கள் இப்படி விடும்போது கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே தெரியும் மேலேயும் கீழேயும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள், ஊக்கை வந்து தலைகீழாக விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ ஊக்கு வந்து உங்களுக்கு நகரவும் நகராது. நீங்களும் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நார்மல் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நான் 4 ஸ்டாண்டாக கோர்த்துருக்கேன். அதாவது 2 த்ரெட்டாக எடுத்து நீடில் நீங்கள் ஆட் பண்ணும்போது 4 த்ரெட்டாக வந்து உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? இப்போ நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஊக்கு வந்து ப்ளவுஸோட ஊக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், அது ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட கீழ் பகுதியில் என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு சைடு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. த்ரெட்டை எடுத்துக்கிட்டு நாட் வந்து ரொம்ப சின்னதாக கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே நீங்கள் வெளியே இருந்து, இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அவுட்டர்லேருந்து நீங்கள் இந்த ஹோல்ஸுக்கு உள்ளே நீங்கள் விடும்போது இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீடில் மேலே நீங்கள் இருக்கிறாப்புல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லாக்கு போல் விழும்.
நல்லா பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பாருங்கள், அவுட்டர்லேருந்து இன்னருக்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து மேலே விடணும். ஊசியோட மேலே விட்டுட்டு நீங்கள் ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு லாக் வந்து டைட்டாக விழும். இது வந்து நீங்கள் 4 இல்லைன்னா 5 கவுண்டிங்கில் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ ஊக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இது வந்து நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 1 டைம் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து இன்னும் டைட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா டைட்டாக ஆயிடுச்சு. இப்போது அடுத்த சைட்லேயும் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து வெளியில் இருந்து நீங்கள் அந்த ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது இந்த நீடில் வந்து வெளியிலேருந்து நீங்கள் அந்த உள்ளே நீங்கள் விடும்போது அந்த நீடில் மேலே தான் நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து நீங்கள் சுற்றி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு லாக்கு விழும் பாருங்கள். இதே போல் நீங்கள் இந்த சைடை வந்து 4 டைம்ஸ் இல்லைன்னா 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கிளாத்தும் வந்து உங்களுக்கு வந்து சுருங்காது. ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு நம்ம நாட் போட்டனாலும் உங்களுக்கு இப்படி இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் வந்து அழகாக வந்திருக்கு. நான் சேம் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட்டு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 டைம்ஸ் தான் நான் சுற்றி இருக்கேன். ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் சுற்றும் போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஊக்குக்கு லூப் வந்து எப்படி போடலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, த்ரெட்டை வந்து ரொம்ப லாங்காக எடுத்து இந்த ஊக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாருங்க. ஏன்னா நடுவில் வந்து அது சிக்கிக்கும். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நூலும் வந்து சிக் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் நீடிலுக்குள்ளே த்ரெட்டை விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இது வந்து நாட் வந்துடும். இல்லை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், சிம்பிளாக ஒரு ஊக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுவும் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடா ஊக்கு மட்டுமே நான் வந்து இல்லை மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஊக்கம் வந்து நகராது, அசைவும் அசையாது. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பேலன்ஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.